இந்த பிழை மக்களிடம் இருக்கின்றது, சாவச்சேரி வாழ் மக்களிடம் இருக்கின்றது என்று சொன்னால், இந்த மக்கள் முதலே இப்படியான அராஜகங்கள் இப்படியான ஊழல்கள் நடப்பதை கட்டாயமாக முன்கொண்டு வந்திருக்கணும். ஆக்ஷனாக வர மட்டும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களிலும் கூட இந்த தவறு இருக்கின்றது. அவர்கள் உடனுக்குடன் இந்த தவறுகளை முன்கொண்டு வந்திருந்தால் இவ்வளவு ஒரு பெரிய சிக்கலை கூட வந்து மூன்றாம் தரப்புகள் சில கூடுதலான விஷயங்களை செய்யுது. அதனாலையும் சில நேரங்களில் நடக்கலாம். ஆனா எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. என்ன தரப்பு செய்தாலும் சத்தியம் இன்றைக்கு ஜெயிக்கும், உண்மை ஜெயிக்கும். அதனால இந்த மருத்துவத்துறை ஒரு பெருந்துறை, சரியான நல்ல ஆக்கள், சிறந்த மருத்துவர்கள், நல்ல நம்பிக்கை இருக்கு. அவையில் இந்த பிரச்சனையை தங்களுக்கு கதைச்சு நல்ல முடிவா எடுப்ப வேண்டியது. இது என்ன காரணம்னா, பொய் இன்றைக்கு பண்ண பொய்யே தெரிய வரும். பொய் கனகாலம் முடிக்க முடியாது. உண்மையும் அப்படித்தான், இன்றைக்கும் உண்மை தெரிய வரும். அதனால நாங்கள் வெயிட் பண்ணுவோம். சரி, மருத்துவமனை பெரிய மருத்துவம் உண்மையிலேயே. ஆனால் அதை அப்படியே முடங்கி மூடி வச்சிருக்கிறதால பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை. சில யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் கேள்வி இருக்கிறோம். ஆனால் இந்த ஆஸ்பத்திரியில் அவ்வளோ பெரிய வசதிகள் எல்லாம் இருக்குது. அது பார்க்கும்பொழுதே பெரிய பெரிய கட்டிடங்கள், பெரிய இது ஆப்ரேஷன் தியேட்டர் எல்லாம் இருக்குன்னு டாக்டர் சொல்கிறேன். அப்படி இருக்கும்போது அதை ஃபங்க்ஷன் இல்லாமல் வச்சிருக்கிறது தவறு. மற்ற இன்னொன்று, அந்த படைக்கு அங்கால அடிபடுற கேஸுகள் எல்லாம் உடனே பெரியஸ்பதிக்கு வரதுக்குள்ள லேட் ஆகுது. இது சாவச்சேரி பக்கத்தில் இருக்கிற உடனே ஏதாவது செய்யலாம், உயிரை காப்பாற்றலாம். இந்த உயிர்மை நேயம், இந்த சொன்ன மாதிரி இந்த உயிர்மை நேயம் அந்த இடத்துல காப்பாற்ற வேண்டிய. அதான் சொல்றேன். இப்ப உதாரணத்துக்கு எல்லா இப்ப சில பிரச்சனைகள் இப்ப என்னுடைய குடும்பத்துக்கு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரிய வராது. இப்ப அவற்றை குடும்பத்தில் இருக்க பிரச்சனை தெரிய வராது. இப்ப எங்களோட வெளி கண் பார்வை சில பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியாது. என்னென்ன பிரச்சனை இருக்கு, என்னென்ன பிரச்சனை இருக்கிறது அந்த மருத்துவத்துறை அதை செய்து அதை செய்ய வேணும். அது அவைக்குத்தான் தெரியும். அதுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அவைகளுக்கு தான் தெரியும். அதே அவையில் செய்வ வேற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அவையில மருத்துவத்துறை கடவுள் பார்க்க ஒரு உயர்வான துறை, அது வடிவா கொண்டு வர வேண்டிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. இப்ப என்ன இருந்தாலும் நீங்க கேட்கலாம். என்ன இப்ப நாங்க சொல்றது எப்பவும் சத்தியம் இருக்கும். அந்த உண்மையைத்தான் நம்ம வச்சுக்கலாம். அது பொய்யான விஷயத்தை வச்சு நாங்க கேட்க மாட்டோம். நாங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்ப நல்லது நடக்கும். இப்ப இந்த மருத்துவ விஷயத்துல கூட நல்லது நடக்கும் எதிர்பார்க்கிறோம். எப்ப, எங்க, எந்த நேரம், அதுதான் கேள்வி. இப்ப இல்ல நீங்க நினைக்கிற மாதிரி என்ன ஒரு எளிமையான விஷயம் இல்லை. இந்த மருத்துவத்துறை என்றது எளிமையான விஷயம் இல்லை. ஒரு குடும்பத்தில் நடத்துறதுக்கு எங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நாடே பொருளாதார நிலையில பெரிய சரிவு வந்த நாடு உங்களுக்கு தெரியும். அங்க இந்த பொருளாதாரத்துல இந்த வளர்ச்சி அதை செய்யக்கூடிய மாதிரி ஒரு உற்பத்திகளும் அங்கே பெருசா இல்லை. இப்ப கொஞ்சம் சொட்டுக்கு வந்து கொண்டு இருக்கு. இப்ப அப்படியான நிலையில அந்த நாடு ஒரு ஃப்ரீ மெடிசனை கொடுத்துருக்கிறதே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அந்த அதுல எல்லாம் நடக்குது. அப்ப நடக்கிறபடினால அது சில ஏற்றங்கள் தாழ்வுகள், அது என்ன பிரச்சனைன்றது அது அந்த மெடிக்கல் போர்டுக்கும் அந்த அது சம்பந்தமான ஆட்களுக்கு தான் தெரியும். அவையே அதை கலைச்சி செய்ய வேண்டிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதை செய்ய வேண்டும் நிச்சயமா. ஏழைகளுக்கு அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த இதெல்லாம் நடக்க அது 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 அந்த அழுத்தங்கள் வேலைக்கு அவை செய்ய வேண்டும். போராட்டம் கடமை நாங்கள் அழிஞ்சு பெரிய துன்பத்தில் இருந்தாலும் சிங்கள டாக்டர் தான் எங்களுக்கு வைத்தியம் பார்த்தோம். அதே மாதிரி தமிழ் டாக்டர் தான் சிங்களாவிற்கும் வைத்தியம். அதில் தான் அந்த ஒற்றுமையே பிறக்குது. அந்த ஒற்றுமையே நீங்க சொன்ன மாதிரி அந்த அன்பும் கருணையும் அந்த ஒற்றுமையும் அவனை நம்பித்தான் நான் எங்களோட உடம்பை கொடுக்குறோம், அவையில நம்பித்தான் நாங்களும் போச்சோம். அப்ப அப்படி இருக்கீங்க அவையில இது சுமமா நல்ல வடிவா அவையில கைதான் இருக்குது. இந்த தீர்மானமா நல்ல வடிவா போனது சீக்கிரமா வந்து இந்த முடிவு எடுக்கிறது. நிச்சயமா அந்த யூனியன் இதுகள் எல்லாம் அதை செய்யும். அதெல்லாம் வடிவா கொண்டு வேணும்னா அந்த கெட்டான நிலையிலையும் அந்த வெளிநாடுகளுக்கு போய் தங்களோட வாழ்க்கையை தொடங்காமல் அந்த மருத்துவர் எல்லாம் அங்க நின்று வேலை செய்யறவைக்கு நான் உண்மையில தலைவணங்குறேன். அவைகளுக்கு அச்சுனாதில இருந்து மற்ற எல்லாருக்கும் நான் தலைவணங்குறேன். ஏன்னா அவையெல்லாம் ரெஸ்பெக்ட். ஆனா அவையோட பிரச்சனை அது அவையெல்லாம் தீக்குவோம். அது மூன்றாம் தரப்பு நான் கலைக்கிறது என்ன நானே கழிச்சு நான் முடிக்கிறதுக்கு சமமான விஷயம். அப்படியான விஷயத்த நான் செய்ய மாட்டேன். அதனால அது இந்த முடிவு நல்ல முடிவா வரணும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. விழிப்புணர்ச்சியோட பேசுறீங்க, நாங்களும் கேட்டு அதை பற்றி சிந்திக்கிறோம். ஏதோ இந்த மாதிரி ஏதோ அரசியல் எங்களுடைய ஆக்களுக்குனாலே ஏதோ தீர்வு கொண்டு வருகிறோம். ஆனா உண்மை எப்போதும் தூங்குவது இல்லை. நிச்சயமா நிச்சயமா
நிச்சயமாக மனச்சோர்வுகளை நிவர்த்தி செய்வதற்கான இந்த அன்பிலிருந்து கடவுள் கண்ட பகுதியில் நீங்கள் பார்க்கிறது வந்து மனச்சோர்வுகளை நிவர்த்தி செய்வதற்கான நல்ல வழிமுறைகள். மன சோர்வுன்றது மன அழுத்தங்கள். இப்போது மனச்சோர்வுன்ற ஒரு இது உருவாகுதுன்னா அதுக்கு மெயின் பிரச்சனை நாங்கள் ஒரு குறுகிய வட்டத்துக்கு போய் அடங்கிடுறோம். அப்படி இல்லை, எல்லாரோடையும் நாங்கள் அன்பு செலுத்துவோம், எல்லாரையும் ரெஸ்பெக்ட் பண்ணுவோம், எல்லாரோடையும் இப்போ நாங்கள் ஒரு சின்ன கூடு மாதிரி ஒருத்தர் கண்டு ஒருத்தர் காணா போறது இல்லை தெரியா போறது, நான் தனியாக அவருக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் அவர் பார்க்கணும், அவருக்கு கலை சொல்லணும், வழக்கு சொல்லணும், அப்படி என்று நான் போகக்கூடாது. எல்லாரோடையும் நாங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு நிலை வந்தால் தான் எங்களுக்கு அந்த மன அழுத்தம் இருக்காது. சில பேர் பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்க ஒரு கோவில் மாதிரி நிற்ப, அப்படி இல்லை. ஏன்னா எல்லாருமே கடவுள். நீங்க பக்கத்துல ஒரு ஆளுக்கு போய்க்க நீங்க வடிவா யோசிக்கணும், அவர் கடவுள். அப்ப உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் வேணும் அவர்ல பக்கத்துல உள்ள ஆளு. மற்றது மன அழுத்தங்கள் மற்றது இப்போ எங்களுக்கு ஒரு பிடிச்ச துறையில இப்போ வேலை செய்யறதோ இல்லை ஒரு லேபர் பார்ட்னரோ அப்படி எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச இதுகளாக இருந்தா அந்த பிரச்சனை வராது. இப்போ பிடிக்காம போய் இப்போ வரைக்கும் எங்களுக்கு அந்த மன அழுத்தமும் வருது ஆட்டோமேட்டிக்கா. நீ ஒரு பிடிக்காத வேலை துறையில நிற்கக்கூடிய அந்த மன அழுத்தம் வரும். அதே மாதிரி ஒரு பிடிக்காத ஒரு ஃபேமிலியா இருந்தா கூட அந்த மன அழுத்தம் வரும். விளங்குது? அப்படியான சூழ்நிலைகளும் இருக்கு. அப்போ மன அழுத்தம் இல்லாம நாங்கள் சந்தோஷமா இருக்கணும்னா நாங்கள் எப்பவும் ஒரு சந்தோஷமா எங்களோட மைண்டு நல்ல பொலிஸ்க்கு அந்த ஒரு ஒரு வாழ்க்கையை ஒரு இலகுவா கொண்டு போகணும். வாழ்க்கையை ஹார்ட்டா நினைக்கக்கூடாது. வாழ்க்கை ஒரு இலகுவானது. ஆனா வாழ்க்கையை நான் ஹார்ட்டா நினைக்கிறபடினால்தான் இந்த மன அழுத்தம் உங்களுக்கு வருது. வாழ்க்கை ஹார்ட்டா நினைக்கிறோம், பெரிய அளவுக்கு நினைக்கிறோம், அதை நினைக்கிறோம், இதை நினைக்கிறோம், அப்படி அன்றபடினால்தான் அது வருது. என்னை பொறுத்தவரை எப்பவும் இலகுவா அந்த வாழ்க்கையை கொண்டு போனாதான் நல்லது. இலகுவாகவும் வாழ்க்கை சந்தோஷமாகவும் இன்றைக்கு இருக்கிற வாழ்க்கை எங்களுக்கு போதும் என்ற தன்மை இருக்கும். இந்த வாழ்க்கையை நாங்கள் அதை இன்றைய வாழ்க்கையை நாங்கள் தவற விடக்கூடாது. இன்றைய வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையை நாங்கள் தவற விடாம வந்தோம்னா இந்த வாழ்க்கையை மன அழுத்தம் வராது. நாங்கள் இந்த வாழ்க்கையை தவற விடுறோம். இந்த நாளை நாங்கள் தவற விடுறோம். மற்றவனை ஒப்புடுறோம், அவனை ஒப்புடுறோம், அவனை ஒப்புடுறோம், எல்லாம் ஒப்பிட்டு எங்களோட வாழ்க்கை இந்த மைண்ட் ஃபுல்லா நிறையுது. அதோட இந்த ஊடகங்கள் அதுகள் இன்னும் எல்லாம் ஷோ பண்ணி எல்லாம் படிக்கு இந்த பிரச்சனைக்கு எல்லாம் முக்கிய காரணம் நான் நினைக்கிறேன். அதுக்கெல்லாம் பக்குவம் பெறணும். அந்த ஆசைகளை எல்லாம் கடந்து போகணும். ஆசைகள் என்ன இருந்தாலும் நாங்கள் அடக்கி வச்சிருக்க கூடாது. அந்த ஆசைகளே கடந்து போகத்தான் அவருக்கு ஒரு பக்குவ நிலை வரும். ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடினாங்க. இப்ப 300 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடுறோம். 60 கிலோமீட்டர்ல கார் ஓடைக்க கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கு. 300 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடைக்க ரிஸ்க் கூட இருக்கு. விளங்குது? அடிக்கொள்றது சான்ஸ் இருக்கு, பிரச்சனை இருக்கு, அப்படி இருக்கு. அப்ப அந்த வாழ்க்கை முறையும் கொஞ்சம் வேகமா போயிட்டு பிரச்சனைகளும் இப்ப விலைவாசி அந்த வாசி இந்த வாசி ஒரு அழுத்தங்கள் கூட. இப்போ அழுத்தங்கள் கூட அது ஆட்டோமேட்டிக்கா இந்த மன அழுத்தங்களும் வருது. இப்போ ஒரு ஆள் வேலை செய்து இந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய நிலை இல்லை. இப்ப 2 பேர் வேலை செய்து குடும்பத்தை நடத்த முடியாத நிலைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கு. ஆசையே அடைவோம். நிச்சயமா ஆசையை அடக்கினான் நாங்களும் ஆண்டவன் தான். ஆசை மட்டும் ஒரு பிரச்சனை இல்லைன்னு இந்த வாழ்க்கை முறையெல்லாம் இந்த விஞ்ஞான உலகத்துல இந்த பாஸ்டர் உலகத்துல மாறிட்டுது. எல்லாமே மாற்றம் அடைஞ்சிட்டு எல்லாம் தலைகளா போயிட்டு. அப்ப அது கொஞ்சம் கஷ்டம். இப்போ பொருளாதார நெருக்கடி, காசும் ஒரு நெருக்கடி தான். இல்லாட்டி ஒரு பிரச்சனை வேணும். என்ன மன அழுத்தம் இப்போ வாடகை கூடுது, பிரைஸ் கூடுது, எல்லாம் கூடுது. என்ன அப்ப அதுலாம் சமாளிச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி நாங்க ஃபேமிலியாகவும் ரெடியாகி அதுக்கு முன்னெச்சரிக்கையா நாங்க செய்து கொண்டு போகத்தான் வேணும். வழிபாடுனா கூடி அது ஒரு இப்போ கோயிலுக்கு போறோம்னா கூடி அந்த கோயிலுக்கு போய் சும்மா போயிட்டு வர்றது இல்லை. அந்த கோயிலுக்கு போறது வழிபாடும் ஒரு புனிதமா இருக்கணும். சர்ச் வழிபாடு, சர்ச்சுக்கு போயிட்டு சும்மா ஒரு சர்ச்சுக்கு கடமைக்கு போயிட்டு வரல. சர்ச் எல்லாம் கூடி அந்த வழிபாடு புனிதமா இருக்கணும். அந்த பள்ளிவாசலுக்கு போனா கூடி அந்த பள்ளிவாசல் அந்த பிரார்த்தனை அந்த வழிபாடு அதுக்கு 100% இருக்கணும். அப்படி என்ன மன அழுத்தம் வராது. தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். தெரிய வேணும்ன்றதுக்காண்டி உங்கள் கூட நாங்கள் ஆலயத்துக்கு சென்றால் முதல் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் முதல் நந்தியம் பெருமானை வழிபட்டு இறைவனை வழிபட போறோம்னு அவர்கிட்ட பெர்மிஷன் எடுத்துதான் உள்ள போகணும். அடுத்தபடியாக ஒவ்வொரு தெய்வத்தையும் வழிபாடு செய்யும் பொழுது அந்தந்த தெய்வத்துக்குரிய தேவார திருவாசகங்களை பாடிக்கொண்டு தானா போகணும். அதுதான் முறை. நாங்கள் அதோடு மட்டுமல்ல, எங்களை இறைவன் கடவுளாக படைத்த கடவுளுக்கு நன்றி கடன் செலுத்துவது தான் நாங்கள்
எங்களை மனிதனாக இறைவன் எத்தனோ பிறவிகள்ல பிறந்து ஆனால் எத்தனையோ யோனியில பிறந்து ஆனால் மனித பிறவி கிடைத்திருக்கு. இந்த மனித பிறவி என்றது பெரும் உத்தமமான பிறவி. அப்ப நாங்கள் கடவுளுக்கு நன்றி கடனாக அவருக்கு அன்பு செலுத்தணும் என்றால் பூவும் நீரும் தான் அவர் விரும்பி கேட்கிறார். அதை நீ டாம்பிகமாக கூடாது, அன்பாக கொடு. இதைத்தான் சொல்றேன். ஆனால் ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய பாடல்களை பாடி நாங்கள் சுற்றி வழிபட போனோம் என்றதான் ஆன்மீகம் சொல்றோம். உங்களை என்னோடது நாங்கள் கோயிலுக்கு போய்தான் வணங்கி நாங்கள் கடவுளை முக்கிய அடைய வணங்குவோம். நாங்கள் மனசிலேயே நான் முக்கிய அடைய கடவுளை போயிடலாமா கோயில் கட்டாயம் போக வேணுமா? கண்ணோட்டம், என்னுடைய கண்ணோட்டம் வித்தியாசம். நீ என்ன நம்புறீரோ அது கடவுள். கல்லை நீ நம்பினாலும் கடவுள். அது உங்களுக்கு ஒவ்வொருத்தரை பொறுத்த மச்சுவல். இப்ப சில பேருக்கு அது கோயில்ல போய் தான் அந்த கடவுள் கும்பிட்டு பக்குவம் மட்டும் நிச்சயம் போகணும். அது நீங்க தடுக்க கூடாது. இப்ப அது மாதிரி இப்ப ஒவ்வொருத்தர பக்குவம். இப்ப ஒரு ரூமுக்கு இருந்து ஒண்ணுக்கும் போகாம ஒரு ஆள் சந்தோஷமா இருப்பார். இன்னொரு ஆளுக்கு டிஸ்கோக்கு போனாதான் சந்தோஷமா இருப்பார். அப்ப அவர் போதான் பண்ணும். என்னோட ஊர்லாம் போகாம சும்மா வீட்டுக்கு இருந்துட்டு சந்தோஷமா இருப்பார். பூக்கட்டுக்கு தண்ணி ஊத்திட்டு சந்தோஷமா இருப்பார். என்னோட ஆளுக்கு எல்லா ஊரை சுத்தி கொண்டு வந்தா தான் அவர் சந்தோஷமா இருப்பார். அப்ப அவர் போயிட்டு வரட்டு. அதே மாதிரி கடவுளை நீங்க ஒன்றுமே இல்லாம நீங்க மனசுக்கு பக்குவமா இருந்தாலும் இருக்கலாம். என்னுடைய நண்பனோட நான் கேட்டேன், நீ ஏன் கோயிலுக்கு போறே இல்லையா? அவர் ஒரு பதில் சொன்னார். அது எனக்கு ஒரு இரவு முழுக்க நித்திர வேற இல்லையா? அதை சிந்தித்து அவர் சொன்னார், நான் சரியாக நடக்குது, யார் நேர்பாதையே போய் கொண்டிருக்குது, நான் கடவுள்கிட்ட போனோம். அப்படி கடவுள்கிட்ட போற வேலை என்ன கேட்கணும்? கடவுள் வாழணும்னு சொல்ல போயினோமா? தாங்களாம் கடவுள்கிட்ட போய் பிச்சை எடுக்க போயிடும். நாங்கள் நல்லா இருக்கணும் கடவுள்கிட்ட கேட்க போயிடும் இல்லையா? கடவுள் நல்லா இருக்குன்னு சொல்லி யார் போகிறதும் போறானா? இல்லை, நான் சரியாக இருக்கின்றேன், நான் நல்ல வடிவா வாழ்றேன் என்று சொன்னேன். அது பிள்ளையான கண்ணோட்டம். ஒரு வழிபாட்டு தலம்ன்றது எங்களை மனதை செம்மையாக்குறது. வழிபாடு கோயில்ன்றது அது சும்மா அதுதான் என்ன, அது சரியான அது நானே அதை சொல்றேன்னா, அந்த கோயிலுக்கு போனா நீங்க 100% அதுக்கு நின்றா நீங்க கோயிலுக்கு போகணும், இல்லாட்டி போக கூடாது. ஏன்னா அது இல்லாம போனா அதுல தெளிவு உங்களுக்கு வராது, அந்த பலன் உங்களுக்கு வராது. நீங்க அதுக்குள்ளுக்கு போனா தான். இப்ப கோயில்கள், இந்த சர்ச்சுகள், இந்த பள்ளிவாசல் இல்லாட்டி இந்த உலகம் ஃபுல்லா என்ன மேலியாவே மனஅழுத்த மனநோயாளராக தான் இருக்கும் இந்த உலகம். ஏன்னா அப்படியில் போய் தங்களோட மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காகத்தான் அந்த கோயிலுக்கு போறவங்க, மன ஆறுதலுக்காக. ஏன்னா கோயிலுக்கு போனோடனே அவைக்கு எல்லாம் ஒரு ஆளோட கதைச்சு அதுக்கு பொறுப்பு எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறவங்க. இப்ப சர்ச்சுக்கு போயிட்டு அவைக்கு அந்த மன சந்தோஷம் வருது சர்ச்சுக்குள்ள போனோடனே. அந்த இந்த லைஃப் ஓட்டத்துல இருந்து அவை ஒரு நாளாவது அந்த சர்ச்சுக்கோ இல்ல டெம்பிளுக்கோ போயிட்டு வரைக்கும் அந்த மன அழுத்தம் குறையுதுன்னு தான் நான் சொல்றேன். கோயிலுக்கு போக வேண்டுமா, ஏன் நாங்கள் வீட்டில் இருந்து வழிபடக்கூடாதுன்றதுக்கும் அதுக்கு காரண அர்த்தங்கள் இருக்கு தம்பி. என்னன்னு சொன்னா, ஆன்மீகத்தில் திருமுறை பாடி இருக்கிறார், உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுர வாசல் தெள்ள தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம். சீவன் சிவலிங்கம், நீங்கள் எங்கள் உள்ளத்துல சிவலிங்கம் இறைவன் இருக்கிறார். இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டிருந்தாலே அதுவே போதும். மற்றது வேண்டத்தக்கது அறிவு. எனக்கு என்ன வேணும், குழந்தை வேணும், செல்வம் வேணும் என்றது எல்லாத்தையும் இறைவன் அறிவேன். அவர்கிட்ட நான் இதுதான் அதுதான் கேட்க தேவையில்லை மாணிக்கவாச சுவாமிகள் பாடி இருக்கிறார். வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முட்டு தெருவோயினி என்று. அப்போ எல்லாம் இறைவன் அறிவேன். எனக்கு ஒரு சின்ன தெளிவு வந்தது இல்லை. நான் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அழுக்க தூக்கி போடணும், எங்களை கவலையை மாற்றணும். நாங்கள் தனிமையாக இருந்தாலும் தலைவனம் பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய விஷயங்கள் இருக்கு. அந்த காலத்து மகான்மார் எல்லாரும் கோயிலுக்கு போனவதான் கடைசியில் பாறை மலையிலே போய் அமைதியாக இருந்துட்டு போனவதான். இதெல்லாம் நடந்த கதைகள் எல்லாம் இருக்குது. ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளதான் ஐயா சொன்ன மாதிரி அந்த சிவலிங்கம் என்றது அந்த மூச்சு தான், போக்கும் வரவும் அந்த மூச்சு தான். அந்த மூச்சு நீங்க இவ்வளவு சொல்லி எங்களை கழுவி விட்டீங்க. நீங்கள் இவ்வளவு நாங்கள் ஸ்பீச் நீங்க பேசல, நீங்க எங்களை இன்னைக்கு வாஷ் பண்ணி விட்டீங்க. இன்னைக்கு இந்த அன்புன்றதுனால எங்களை வாஷ், அதாவது கழுவி சுற்றுப்புறவா பண்ணி விட்டுருக்கீங்க. உன்னிப்பா கேட்டவைக்கு தான் தெரியும் அந்த விஷயம். ஆனா எங்களை தான் நாங்கள் திரும்ப 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 அந்த வடிவாக்கணும் முடியும். எங்களுக்குள்ளதான் அந்த அன்பை கொடுக்கணும். எங்களுக்கு தான் பக்ரி இருக்கு, எங்களுக்கு தான் நிறைய வந்துருக்கலாம். ஒவ்வொரு மூச்சிலையும் நாங்கள் நினைக்க மாட்டோம். நீங்க சொன்னதுல தெளிவா எடுத்தால் எல்லாமே சக்சஸ். கோயிலுக்கு போகாம செய்யலாம் இருக்கலாம். புத்தர் போயில புத்தர் எந்த கடவுளையும் நம்பல.
அவர் இதையும் நம்பல. அது அவருடைய தனிப்பாதை. அது போனவர், அவர் ஞானம் அடைஞ்சவர், அவர் அந்த சூழ்நிலையிலே அறிஞ்சவர். ஏன்னா அவர் எந்த கடவுளையும் பின்பற்றல புத்தர் விளங்கல. அப்படி அந்த மெச்சூரிட்டி இருந்தா அது செய்யலாம். அந்த அளவுக்கு ஒரு ஞானம் இருந்தா கோயிலுக்கு போக தேவையில்லை. புத்தர் மேல நீங்க ஒரு டேலண்டான ஆளா இருந்தா நீங்க அந்த மனதுக்குள்ளுக்கே உங்களுக்கு இருக்க மனதுக்குள்ளுக்கு ஒரு நோமலாவே உருவி அந்த மனதில் இருக்க குப்பையெல்லாம் விட்டு ஒரு துறவரம் விட்டு அப்படி போகக்கூடிய ஒரு பக்குவம் இருந்தா செய்யலாம். ஆனா இந்த குடும்ப வாழ்க்கையில இருந்து கொண்டே நீங்கள் அதை செய்யறனாலும் செய்யலாம். விளங்குது. அப்ப எல்லாம் எங்களை பொறுத்த விஷயம் தான், தனித்தைப்பட்ட ஒரு அகல் விஷயம் தான். இப்ப நீங்க கோயிலுக்கு போகாமே நீங்கள் முத்தி அடையலாம், நானும் பெறலாம், அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. அது உங்களை பொறுத்த இது. ஆனா சில பேருக்கு அந்த கோயிலுக்கு போனா தான் வரும். சில பேருக்கு வீட்டை சமைச்சு சாப்பிடலாம், சில பேருக்கு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படிதான் விளங்குது. அது மாதிரி அந்த அமைப்பு முறைகள், அந்த இடங்கள், அந்த கோயில் இருக்க 4 பேரை சந்திச்சு அவையில மத்தியில நின்று கும்பிடுக்க அந்த வழிபாடு அவைக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த முறையில ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆனா கோயிலுக்கு போய் கடவுளை வேண்டது என்ன, என்னுடைய பிரச்சனை நான் செய்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டு அதைத்தான் வாங்கி நம்ம மொழிய போய் சரியாக நடக்கிறவன், சரியாக நேர்பாதையில இருக்கிறவன், சரியாக நடக்கிறவன் தன்னை மனச்சாரியே அதை கோயிலை கட்டி கொண்டு இருக்க வாழ்கிறான் தான் என்னுடைய கருத்து. இந்த பிரபஞ்சம் ஃபுல்லா தெய்வீகத்தால நிறைஞ்சிருக்கு, தெய்வீகத்தால நிறைஞ்சிருக்கு. ஆனா ஒவ்வொரு மனிதன் பக்குவ நிலையும் இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கு. நம்பிக்கையிலும் வாழ்க்கையில வேணும். ஒருத்தரை நம்பணும். இப்ப ஒரு கடவுள் என்ற நம்பிக்கை இருந்தால் தான் அந்த வாழ்க்கையும் ஒரு உயிர் துடிப்பா இருக்கு. ஒன்றில் ஏதாவது ஒன்று நம்ப வேணும். இல்ல நம்பாம இருந்தா அந்த வாழ்க்கை அலுப்படிச்சிடும், போர் அடிச்சிடும். விளங்குது, போர் அடிச்சிடும். ஏதாவது ஒன்று நம்பிக்கை இருக்கும். சில நேரத்தில் அவைக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ சில நேரம் ஹஸ்பண்ட் ஒரு ஹாஸ்பிட்டல்ல வருத்தத்தில் இருக்கீங்க, அவர்கிட்ட வாய்ப்பு போய் அந்த கோயில்ல கடவுள்கிட்ட வழிபட்டு வந்தோன்னு ஒரு மனதுக்கு சந்தோஷமா இருக்கும். நான் கடவுள்கிட்ட போயிட்டு வந்து செய்யறோம், கடவுள் பார்த்து கொண்டு வரன்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவ போய் பார்க்கறதையோ அது எனக்கு தெரியாது. ஆனா அந்த நம்பிக்கை அவாக்கு இருக்கும். அப்ப மனதில் ஒரு தெளிவு இருக்கும். அப்ப அந்த மன நினைப்பு அந்த கடவுள் செய்வார்கள் செய்ய அந்த அலைகள் ஏதாவது உதவி செய்யும். அப்படி அந்த நம்பிக்கையில் இப்ப வாழ்க்கையில ஒரு சில நம்பிக்கைகள் இருக்கணும். இந்த நம்பிக்கையில் இல்லாட்டியும் வாழ்க்கை சலிச்சிடும். இப்போ ஒரு கடவுள் நம்பிக்கை அதுலாம் ஒரு புனிதமான இது, அதெல்லாம் இருக்க வேண்டும். இதுதான் அவையில் ஒரு பக்குவ நிலைக்கு வரலாம். ஒரு மன அழுத்தங்கள் இல்லாம எல்லாம் வரலாம். இல்லாட்டி ஒன்றிலையுமே நம்பிக்கை இல்லையே அது மன அழுத்தம் அவையில் இருப்பது பிடிக்கும். ஏன்னா நான் போய் இப்ப இந்தியா போனாங்கிட்ட இல்லை, உதாரணத்துக்கு சொல்றேன், வரிசையில நிக்கிறேன், நானும் கடைசி வரிசையில நிக்கிறேன். நானும் கவலா போயிருந்தா அந்த ஐயர் வந்து என்னைய கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த முன்னுக்கு பொறுப்பாளர் இவர் வெளிநாட்டுக்காரர் என்னைய வந்து கையில பிடிச்ச உடனே 3 சமத்து பக்கத்துல ஏற்றி விட்டாரு. அவ்வளவு வரிசையில நிக்கிறேன். அப்ப அந்த நேரத்துல எனக்கு ஒரு மனதில் ஒரு பெரிய ஒரு கவலை. அப்ப இந்த கொள்கையே நான் வந்தேன், தேவையில்லை. என்ன போல சனம் வரிசையில என்னைய கையில பிடிச்ச உடனே முன்னுக்கு இருத்தி போட்டேன், அந்த பணம் வாங்குறதுக்காக. அப்ப அதைத்தான் நான் யோசிச்சேன். வாய்ப்புட கேட்க நாங்கள் கோயிலுக்கு வந்திருக்க தேவையில்லை, நாங்கள் வீட்டுல இருந்து இந்த கடவுளை கும்பிட்டு இருக்கோம். எல்லா துறைகளையும் பிள்ளைகள் இருக்கும். இப்ப கோயில்ல எல்லா துறையிலும் பிள்ளை. ஆனா எங்களுக்கு வேண்டியதை நாங்கள் எடுத்துக்கொண்டு வந்துடுவோம். மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்து கொண்டு கூடாது. நாங்கள் வழிபட போயிருக்கோம். அந்த வழிபாடு அந்த ஐயர் இப்படி என்ன செய்யறாரோ அவர் என்ன செய்யறாரோ அவருடைய பக்குவம் இல்லாண்டிலே அதுகளுக்கு அது அவையில பிரச்சனை. நாங்கள் அதை சுமந்து கொண்டு வரக்கூடாது. நாங்கள் அதுல சுமந்து கொண்டு வரக்கூடாது. நாங்கள் வழிபட்டுக்கு போனோம், நாங்கள் வழிபாடு முடிச்சுட்டு வந்துருவோம். நாங்கள் கிளீனா போனோம், கிளீனா வந்துருவோம். ஒன்றையும் சுமக்க கூடாது. அந்த ஐயர் அப்படி செய்யறாரு இப்படி செய்யறாருன்னா அது அவைய பிரச்சனை. அது திருத்த முடியாது. அது காலம் அவைக்கு பதில கொடுக்கும். இன்றைக்கு தவம் 10வது நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை ஒவ்வொருவரும் வந்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வாருங்கள், பாக்கியனை வாருங்கள். நீங்கள் முக்கியமாக இந்த விடயம் தொலைக்காட்சி ரீதியாக யூடியூப் ரீதியாக வர வேண்டும் என்று தமத்துக்கு ஒரு நல்ல சிந்தனையை வைத்து அதை பார்த்ததன் மூலம் அன்பருடன் வந்திருக்கின்றார். இதில் நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லணும். இந்த விஷயத்துல திரு பாக்கியநாதன் அவர்களை நான் சரியாக ரெஸ்பெக்ட் பண்றேன். என்ன காரணம்னா, நான் இதை யூடியூப் போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, எனக்கு அதுல விருப்பம் இல்லை.
நிச்சயமா உடன்பாடு இல்லை. என்ன என்கரேஜ் பண்ணி இந்த யூடியூப்புக்கு போடணும்னு சொன்னதால தான் இன்றைக்கு இந்த உலகம் ஃபுல்லா பார்த்து பிரயோசனம் அடையுது. நானும் கொஞ்சம் ஓய்வாக இருக்கேன், இல்லாட்டி நான் இதையே திருப்பி திருப்பி செக் கொண்டு இருக்கணும். எனக்கு உதவி செய்த பாக்கியம் அவர்களுக்கும் நான் பெரும் பாக்கியம். என்ன இல்லை பாக்கியம் இல்லாட்டி நான் இந்த ப்ரோக்ராமை ஒவ்வொரு காலம் செய்யறதுக்கு இவ்வளவு கலைப்படுவேன். அப்ப அதனால எனக்கு உதவி செய்ததுக்கு இந்த பாக்கியம் அவர்களுக்கும் நன்றி. வாருங்கள் பாக்கியனை வாருங்கள். நீங்கள் முக்கியமாக இந்த விடயம் தொலைக்காட்சி ரீதியாக யூடியூப் ரீதியாக வர வேண்டும் என்று தமக்கு ஒரு நல்ல சிந்தனையை வைத்து அதை பார்த்ததன் மூலம் அன்பர்கள் வந்திருக்கின்றார். இந்த டோட்மோன் நகரிலே சிறப்பான எழுத்தாற்றல் அறிவாற்றல் அது மட்டுமல்ல உண்மையிலேயே கல்வித்துறை என்று பல விடயங்களை செய்தார் பாக்கியரான் அவர்கள். இந்த தவத்தின் அன்பிலிருந்து கடவுளுடைய இந்த நிகழ்ச்சியில் 10வது நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்தை வழங்குவோம். பொதுவாகவே ஜெர்மனியில் ஒரு விஷயத்தை நாங்கள் செய்கிறோன்னு சொன்னால் அது ஒரு மிகவும் சிரமமான விஷயம். அப்படி அந்த அடிப்படையில் பார்க்கல இதை தொடர்ச்சியான ஒரு ஏற்றம் போக்காக சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை திருவாளர் தபம் அவர்கள் செய்தது உண்மையிலே பாராட்டக்கூடிய விஷயம். அதை ஒழுங்காக செம்மையாக அது செய்வதென்பது அது ஒரு உன்னத நிலைக்கு கொண்டு விடுகின்றது. பொதுவாக ஜெர்மனியில் நேரத்துக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. டைம்ஸ் மணி இஸ் டைம் நம்ம. ஸோ தபா அவர்களுடைய என்னது ஸ்பெஷலாக அதாவது சிறப்பாக பார்வை பண்ணுங்கன்னா 2 மணி என்றால் 2 மணிக்கு அது ஆரம்பிக்கப்படுகிறது. அது இந்த நிகழ்ச்சியினுடைய ஒரு உச்சக்கட்டம் என்று சொல்லலாம். அதே வேளையில் எனக்கு அருகில் தேவா இதை ஒழுங்காக இவ்வளவு காலம் அது இந்த 10 முறையும் நேரத்துக்கு வந்து அழகாக இதை பதிவு செய்து அதோட திரும்ப அதை எடிட் பண்ணி அதில் யூடியூப்பில் போடுறேன்னா சரியான சிரமமான விஷயம். நான் நினைக்கிறேன், நான் 1996 கிளவிளக்கு வீடியோ பத்திரிகையில் அந்த காலத்திலே இவ்வளோ சிரமப்பட்டு அது செய்யப்பட்ட விஷயம். அப்போ அங்கே டிவி இல்லை. அப்போ அதில் கஷ்டம் எனக்கு தெரியும். எனவே இந்த அழகான நிகழ்ச்சி ஆழமாக பார்க்கணும். என்னென்னா திரு தவாருடைய ஒவ்வொரு விஷயங்கள் அன்பு பாசம் இன்னும் அழகாக இதை எடுப்பார்கள். நாங்கள் நிற்கிறேன், எனக்கு பேராசிரியர் காசி அவர்கள் தெரியும். காசி என்று அவர் பெருதனைய கேம்பஸ், நாங்கள் யாழ்ப்பாண கேம்பஸ். அவருடைய விரிவுரை எப்படி இருக்குமோ அதே வழியில போறது உண்மையே பாராட்டக்கூடிய விஷயம் என்று சொல்லி முடிக்கிறேன். நல்லது, சிறப்பு. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுகின்ற சிறப்பாக வந்திருக்கின்ற அன்பர் சிவனேந்திரன் கேஸ்ட்ரோ ப்ராசலிருந்து வந்திருந்து பல கேள்விகளை கேட்டார். உங்களுடைய பார்வையில் இந்த நிகழ்வு அன்பிலிருந்து கடவுளுக்கு என்று 10வது நிகழ்வு திரு தவம் அவர்கள் நடத்தி என்று முடித்திருக்கின்றார். நீங்கள் இதை யூடியூப் மூலமாக பார்த்து இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கின்றீர்கள் என்று கலந்து கொள்வதற்கு உங்களுடைய மனோநிலை எவ்வளவு இருக்கிறது? முதலில் சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கு 10வது நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்டது மிக்க மிக்க சந்தோஷமாக இருக்கின்றது. ஏனென்றால் இந்த விஷயம் செய்து 10வது முறை வந்தோடனே நம்பை நான் கிடக்கு. நான் நினைச்சேன் நான் 2 முறை 3 முறை நடந்துருக்கிறேன். எல்லாம் உலக ஒரு இனிமையாக இருக்குது, கேட்க சந்தோஷமாக இருக்குது. அதே நேரத்தில் 10 பேர் தான் வந்து நான் நினைக்கிறேன். ஆனால் இது நான் உறுதியாக சொல்லுகிறேன், இந்த மேடையில் எனக்குரிய காலத்தில் இது இடமே காணாமல் வரும் என்பதை நான் உங்களுக்கு அறிய தெரிகிறேன். காரணம் என்னன்னு சொன்னால் அவருடைய கவர்மெண்டின் இந்த அன்பு இதுக்கு இந்த மேடைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய பொருளே அன்பு. இந்த அன்பு இன்றைக்கு வேண்டும். அன்புன்றது இனம் மதம் எல்லாத்தையும் மறந்து இவர் கவர்மெண்ட் வைக்கிற முதல் முடிவே உயிரினங்கள், மரங்கள், செடிகள் அத்தனைக்கும் எல்லா பொதுவாக அன்பை வச்சு கதைச்சது தான் எனக்கு நல்லா புரிந்து கொண்டது. உண்மையிலேயே இது மீண்டும் மீண்டும் தனக்கு ஓங்க வேண்டும். இதுக்கு நாங்கள் எந்த அளவுக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்றதைத்தான் நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் மீண்டும் வருவேன், இந்த பங்களிப்புக்கு கலந்து கொள்வேன். அவரை வாழ்த்தி கைகூட்டி வழங்குகிறேன். சந்தோஷம் தவம். நல்லது. தொடர்ந்து எல்லா நிகழ்விலும் கலந்து சிறப்பிக்கின்ற சிவானந்தன் அவர்களை அழைக்கிறோம். வாருங்கள் சிவானந்தன். சிவானந்தன் வருகின்றார். சிவானந்தன்
தொடர வருவது மட்டுமல்ல, ஆன்மீகம் பற்றிய ஆற்றல் மிக்க கேள்விகளை கேட்டு தவாவும் அதற்கான பதில்களை கூறுகின்றவர். அந்த வகையிலே இன்றைய இந்த 10வது நிகழ்வை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுவாங்க. உண்மையிலேயே நான் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், நான் அவருடைய அன்பு, அவருடைய பேர்லேயே இருக்கு தவம், அன்பி, சிவம். இந்த கொள்கையில் நிறைய விஷயங்கள் அர்த்தம் இருக்கு. அவர் சொன்ன வசனங்கள் எல்லாம் ஒரு மணித்துளியில் போயிட்டுது, ஒரு மணி நேரத்தில் போயிட்டுது. ஆனால் இது எங்களோட வாழ்க்கையில் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி இறுதி வரைக்கும் நாங்கள் பயணம் பண்ணுறக்கூடிய அந்த படகு, இந்த படகுல நீந்தி போகிறதுக்கு ஒரு துடுப்பு வரும்னு சொன்னால் இந்த அன்பென்ற துடுப்பு தான். அந்த எந்த அளவு வந்தாலும் சரி, எந்த இது இருந்தாலும் சரி, அதை எதிர்நோக்கி கொண்டு நாங்கள் அந்த கரைக்கு செல்வோம். அந்த அன்பை அள்ளி 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 கொடுத்தார். அதுக்கு நான் முக்கியமாக நன்றி சொல்ல வேண்டிய இன்றைக்கு 2-3 விஷயத்தை நான் அவர்கிட்ட கற்றுக்கொண்டேன். அதை நாங்கள் எவ்வளோ பெரிய எப்படி இருந்தாலும் நாங்கள் நிறைய படிக்க வேண்டியது. அவர் சொன்னார் அந்த கஸ்தூரிமான், அந்த கஸ்தூரியை பற்றி. அந்த அருமை அந்த கஸ்தூரிமான் அந்த இமய மேலையில் ஒரு இதில் தான் அது வளரக்கூடிய அந்த சந்தர்ப்பம் இருக்கு. அந்த மானம் காடுகள்லாம் தேடி எங்கே அந்த வாசம் வருதோ அந்த வாசத்தை தேடி போகுது. அதே மாதிரி எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த சக்தியை, எங்களுக்கு இருக்கிற அந்த அன்பை, அந்த ஆற்றலை, அந்த பக்தியை தெளிவாக பொறுமையோடு சொன்னார். உண்மையிலேயே அவருக்கு நன்றி. இப்போ அவர் சொன்னவர் 60 மைல் ஸ்பீட், 200 மைல் ஸ்பீட், அந்த ஒவ்வொரு கட்டம் மாறுது. ஆனால் இருந்தாலும் எங்களோட ஒரு நிலப்பாட்டில் அந்த ஸ்பீடில் கொண்டு போகிறார். அதுக்குத்தான் நான் நன்றி சொல்கிறேன். அதை பிரேக் பண்ணி நிதானமாக, தெளிவாக, அன்பாக அதை கொண்டு போகிறதுக்காக, இதை பார்க்கறதுக்காக முதலில் நான் அதுக்கு நன்றி சொல்லணும். என்ன நான் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கொண்டேன். அதுக்காக நன்றி சொல்லி அடுத்ததாக பக்தி பரவசம் மிக்க ஒருவர் அண்ணன் புஷ்பலிங்கம் அவர்களை அழைக்கிறோம். புஷ்பலிங்கம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் வந்திருந்தது மட்டுமல்ல, சில விடயங்களை, இங்கே ஆன்மீக விடயங்களையும் எடுத்துரைத்த அவரை நாங்கள் இந்த நேரத்திலே அவர் 10வது நிகழ்ச்சியிலே அவர் கருத்துரைப்பது மிக நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறோம். அந்த வகையிலே அவர் இந்த கருத்தை வழங்குவார். அன்பு நிறைந்த அன்பான உள்ளங்களே, இன்று நீங்கள் அனைவரும் இங்கே வருக தந்து இந்த 10வது நிகழ்ச்சியில் உங்களுடன் சேர்ந்து அடியேனும் பங்கு பெற்றி ஆன்மீக வசனங்கள், விஞ்ஞான ரீதியில் என்னுடைய எங்களது அன்புக்குரிய தவறாத நீங்கள் சொன்ன கருத்துக்களை ஆழமாக, அவர் கூறிய கருத்துக்களை ஆழமாக நாங்கள் கேட்டு நெஞ்சார மகிழ்ந்தோம். நெஞ்சார உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 10வது நிகழ்ச்சி. 10வது நிகழ்ச்சியில் தெய்வம் தந்த ஒரு அருண் நிகழ்ச்சி. இன்று எனக்கு எவ்வளவோ சில இடங்களுக்கு போக வேண்டிய இருந்தாலும் நண்பர் பாக்கியநாதன் வரும்பொழுது வேறு இடத்துக்கு கிடைத்தார்கள். பலமுறை சொல்லியும் எனக்கு இங்கு வர கிடைக்கவில்லை. இந்த கட்டாயம் வர வேணும் என்ற அன்பு ரீதியில் அவருடைய குடும்பத்தார் சார்பிலும் அவருடைய பிள்ளைகள் சார்பிலும் எல்லாரிலும் மிக்க அன்பு கொண்டவர். அவரும் என்னை எங்கே கண்டாலும் ஏற்றி சென்று வீட்டை வந்து விடுவார். உள்ளத்திலே அன்பு நிறைந்த ஒரு செந்தமிழர் என்றால் அது பெருமைக்குரிய வார்த்தைகள். எனவே அவருடைய பல நிகழ்ச்சிகளை கேட்டு வாழ்ந்தோம். அவருடைய நிகழ்ச்சிகள் மென்மேலும் வளர வேண்டும், சிறப்பாக மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கிறார், இன்னும் மென்மேலும் வளர வேண்டும் என்று உங்களையும் அவர்களையும் வாழ்த்தி, நண்பர் தேவராஜா அவர்களையும் வாழ்த்தி வணங்கி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நல்லது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு முறையும் கலந்து சிறப்பிக்கின்ற அன்பர் தாஸ் அவர்கள் நீங்கள் உங்களுடைய கருத்தை வழங்க வேண்டும். அவர் முக்கியமாக முக புத்தகத்தில் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது தாஸ் அவர்கள் நீங்கள் 10வது நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்து. எல்லோருக்கும் வணக்கம். அன்பு நண்பர் தவம் அவர்கள் ஆரம்பத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தியது நான் அறிந்தேன். 2 நிகழ்ச்சியை தவறவிட்டேன் நினைக்கிறேன். ஆனால் 3வது நிகழ்ச்சியிலிருந்து வந்திருக்கிறேன். கூடுதலாக ஒவ்வொரு முறையும் அவர் அன்பை பற்றி தான் கூறுவார். நானும் சில விடயங்கள் அவருடைய கேள்விகள் கேட்டிருந்தேன். அன்பை பற்றி சகோதரர் அவர்களும் கூறியிருந்தார்கள். அவருடைய சமய பகுதியிலிருந்து நானும் வேதாகமத்திலிருந்து சில விடயங்களையும் கூறியிருந்தேன். அன்பை பற்றி பைபிளில் அழகாக போடப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 5 எடுத்து வாசித்தால் அதில் அழகாக
விவரிக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் இவர் தொடர்ச்சியாக சொல்லி வருவதால் எனக்கு முதல் நல்ல ஒரு பிடிப்பு இருக்கிறது. அப்படி நிகழ்ச்சி நான் வீட்டிலிருந்து பார்ப்பதுண்டு. உங்களுடைய பதிவு நான் அடித்த பதிவுகள் சொல்லி இன்று புதிய நண்பராக வந்து சில கேள்விகள் இருந்தார். அதோடு சிவானந்தன் அவர்கள் அவரும் சிறப்பாக கேள்வி கேட்கக்கூடியவர், பாக்கியமன் சோதரர் அவர்கள். அப்படி நல்ல நிகழ்வு. இந்த நிகழ்வு குறுகிய காலம் தடைப்பட்டிருந்தது. தவத்தினப்பு கேட்டிருந்தேன், நீங்கள் நிறுத்தி விட்டீர்களா என்று. அப்பொழுது சொல்லியிருந்தார், கொஞ்சம் பவுஸ் இடைவெளி எடுத்து திருப்பி செய்வோம் தேவதாசன் சொல்லியிருந்தார். பிரபு கடந்த வாரம் நான் இடையில் அவரிடம் வந்தபோது சிரமம் பண்ண வந்தபோது ஞாபகப்படுத்தி ஞாயிற்றுக்கிழமை வந்து விடுங்கள். அப்பொழுது நான் கூறியிருந்து எனக்கு திங்கட்கிழமையிலிருந்து ஹாலிடே விடுமுறை, பாடசாலையில் நான் வேலை செய்கிறேன். அப்போ வடிவாக திங்கட்கிழமை நித்திரோடலாம் நான் ஆறுதலாக போகிறேன் என்று சொல்லி இன்று வந்து கலந்து கொண்டதை மகிழ்ச்சி. சிறப்பான உரையாற்றி இருந்தார். சிறப்பான உரைன்னு சொல்லக்கூடாது, நல்ல ஒரு தெய்வீக அது ஞானம் கலந்த ஒரு உரை. அவர் எல்லோரையும் நேசிக்கும் ஒரு அன்பு உறவு. எனக்கு அவரை நீண்ட வளமாக தெரியும். அப்படி சகோதரேந்திரி குணம் அவர்களையும் அவரோட அன்பான சகோதரர், எல்லோரையும் அன்பாக பழகக்கூடியவர். அந்த தன்னுடைய பழகும் சுபாவத்தை இப்பொழுது உலகம் பார்க்கும்படி செய்கிறார் உங்கள் மூலமாக. அதுக்கும் இந்த தேவராஜ் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து தவம் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் சிறப்பாக வர வேண்டும். உங்களுடைய போதனை எல்லோரும் சகோதரர்கள் கூறியபடி கேட்கும் காலம் வரும். நிறைய மக்கள் இங்கே வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருங்கள் என்று சொல்லிக்கொண்டு சிறப்பான வாழ்த்துக்கள். 10வது நிகழ்ச்சி இரண்டாவது முறையாக வந்து கலந்து சிறப்பித்திருக்கின்ற சங்கர், நீங்கள் ஒரு இடையூறாக உங்களுடைய பார்வை இந்த நிகழ்ச்சியை பற்றி எப்படி இருக்கிறது? எனக்கு நல்லா பிடிச்சிருக்குது. பட் அன்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், அனுபவம், புது அனுபவங்கள், நல்ல நல்ல விஷயங்கள். உங்களுக்கு இதில் என்னத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது? புது அனுபவங்கள், புது அனுபவங்கள். நல்லது, சிறப்பு. அவருக்கு உங்களுடைய கரகோஷத்தோடு அடுத்து அண்ணன் திலராஜா அவர்கள், இவரும் டோட்மூரில் வசிக்கின்றார். இவரும் பல நிகழ்ச்சிகளில் இங்கே கலந்து கொண்டதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த 10வது நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்து எப்படி இருக்கிறது? நான் தவமாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் அன்பை பற்றி தான் நிகழ்வு கலைப்பார். எனக்கு அதை யோசிச்சு ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்து வீட்டில் யோசிச்சு கொண்டிருப்பேன். தவம் இப்படி சொல்கிறாருன்னு சொல்லி அப்புறம் அதே யோசிச்சு நான் சில விஷயங்களை அறிஞ்சு கொண்டு பிறகு அதை சொல்கிறபடியே நடந்து கொண்டு இருக்கிறேன். அது எல்லாம் எனக்கு சிறப்பாக இருக்குது. ஓகே, நன்றி தவம். உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். நல்லது, சிறப்பு. தவம் அனைவருக்கும் ஒரு கருத்தை வழங்கிவிடுங்கள். உங்களுக்கான அன்புகளை வழங்கியவர்களுக்கான ஒரு நிறைவான அன்பை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய இந்த 10வது நிகழ்ச்சி மூலம் நீங்கள் எல்லாம் நன்றி சொன்னது நன்றி. என்னை பொறுத்தவரை எனக்கு 10 லட்சம் பேர் எனக்கு முன்னுக்கு இருக்க தேவையில்லை. எனக்கு முன்னுக்கு என்னோட இருக்க வேண்டிய ஆட்கள் ஒரு 10 பேர் இருந்தால் போதும். ஆனால் அந்த 10 பேரும் எந்த வாழாலையும் கிழிக்க முடியாத ஆட்களாக தான் இருக்கணும். எந்த வாழாலையும் கிழிக்க முடியாத ஒரு ஆட்களாக எனக்கு முன்னுக்கு இருக்கணும். அதை எந்த வாழாலையும் கிழிக்க முடியாது என்றால் காற்று மாதிரி இருக்கணும். யாராலையும் அவையில் ஒன்றும் செய்ய முடியாத ஆட்களாக தான் எனக்கு முன்னுக்கு இருக்கிற ஆட்கள் இருக்கணும்னு தான் நான் விரும்புகிறேன். எந்த விதமான எந்த வாழாலையும் கிழிக்க முடியாதுன்னா யாரும் ஒன்றும் செய்ய முடியாத அவையில் விளங்க. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆட்களா அவை வரணும்னு தான் என்னுடைய விருப்பம். ஓகே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் இணையதளத்திலும் பார்க்கலாம், தொலைக்காட்சியிலும் பார்க்கலாம். தொலைக்காட்சியில் இரவு 7 மணிக்கு பார்க்கலாம். அது இணையதளம் மூலம் பார்க்கலாம் அல்லது தொலைக்காட்சி வழியாக பி பாக்ஸ், டிடி பாக்ஸ், அதுபோன்று ஈகிள், அதுபோன்று சாலை, இந்த 4 தொலைக்காட்சி பகுதிகளிலும் பார்க்கலாம். அது ஒரு முகநூல் படிகளும் பார்க்க முடியும், யூடியூப்பிலும் பார்க்க முடியும். இந்த நிகழ்ச்சிக்கு பலர் ஆதரவு தெரிவித்து வருவது நாங்கள் யூடியூப் வழியாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. தொலைக்காட்சியாக கூடவும் மிக அதிகமான ஒரு பார்த்து வருகின்றார்கள். இது போன்று எங்களுடைய ஆளுமையான நிகழ்ச்சிகளை கொண்டு வருகிறது எங்களுடைய நோக்கம். அதற்காக அண்ணன் பாக்கியநாதன் அறிவுரைக்கும், தவத்தின் இந்த நிகழ்ச்சியின் ஒழுங்காடலுக்கும், தவத்தின் இந்த நிகழ்ச்சியின் தயாரிப்புகளுக்கும், அவருடைய இந்த சிந்தனைக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு இந்த 10வது நிகழ்ச்சி போல் இன்னும் பல நிகழ்ச்சிகளை அவர் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று உங்கள் சார்பாகவும் SES தமிழ் தொலைக்காட்சி சார்பாகவும் வேண்டியிருக்கிறேன். நன்றி.